Good morning to all. I hope you are clear with the meaning of central bank and its functions. சரியா, பேங்கிங் லெசன் பார்த்துட்ருக்கோம். அதில் சென்ட்ரல் பேங்க்னா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு அதனுடைய இதை புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸில் வந்து சென்ட்ரல் பேங்க்னா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சென்ட்ரல் பேங்க்னா வந்து ரிசர்வ் வங்கி இல்லை அப்படின்னா அதனுடைய அதிகார அமைப்பு என்ன, அதனுடைய சப்ளை மணி சப்ளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் பார்த்தோம். அதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு 16 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா மானிட்டரி அத்தாரிட்டி, சரிங்களா, இது வந்து நம்ம இந்தியன் மணியோடைய சப்ளை இருக்குல்லையே அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இஷ்யூ ஆஃப் கரன்சி பார்த்தோம். இஷ்யூ ஆஃப் கரன்சி அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் நாணயங்களை தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 1 ரூபி 2 ரூபி காயின்ஸு இந்த மாதிரியான காயின்ஸையும் அது மட்டும் இல்லாமல் அதை ஆரம்ப காலங்கள்லேருந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேப்பர் மணியை வந்து எப்படி வந்து வெளியிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படின்னா அதுவும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான், சென்ட்ரல் பேங்க் தான் கொண்டு வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் இஷ்யூ ஆஃப் பேங்கிங் லைசன்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பேங்க் ரன் ஆகுன்னா அதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் தேவை. ஸோ அந்த இதை பார்த்தோம். ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேங்கர் டு த கவர்மெண்ட், சரியா, அரசுக்கான பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று பார்த்திங்கன்னா பேங்கர்ஸ் பேங்க் பார்த்தோம். ஸோ பேங்கர்ஸ் பேங்க்ன்றது எது, ரிசர்வ் பேங்க், இந்தியா ரிசர்வ் பேங்க்கை தான் என்னன்னு சொல்கிறோம், பேங்கர்ஸ் பேங்க்குன்னு சொல்கிறோம். அடுத்து சிக்ஸ்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் பேங்க்குகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக, அது எக்கனாமிக்கலாக இருக்கலாம். ஸோ எக்கனாமிக் லெவலில் தான் பேங்க் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அதிலிருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக இந்தியன் ரிசர்வ் பேங்க் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கடன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா. ஸோ எந்தவித இதுவும் இல்லாமல், ரூல்ஸ் அண்ட் இதுவும் இல்லாமல் அந்த மாதிரியான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து அதுக்கு என்ன பண்ணும், ரிசர்வ் பேங்க் வந்துட்டு இந்தியன் ரிசர்வ் பேங்க் வந்து என்ன செய்யும், பார கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து 7th ஒன் என்ன அப்படின்னா அது ஆக்ட்ஸ் அஸ் கிளியரிங் ஹவுஸ். ஸோ பேங்கர்ஸ்கிடையே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 14 கிளியரிங் ஹவுசஸ் இருக்குது. ஸோ அந்த ஹவுசஸ் மூலமாக இட் ஃபெசிலிட்டிஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம், சரியா. அதாவது பேங்க்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை வந்துட்டு ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கான நாலேஜை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இது உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆஃப் எக்கானமி, பொருளாதாரத்தினுடைய நெறிப்படுத்துதலை பார்க்குது. 10th ஒன் பார்த்திங்கன்னா மீனிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். மீனிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, சொத்துக்கள், அதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ அதனுடைய பாரோவிங், இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வாட்ச் பண்ணும். அடுத்த 11th ஒன் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2007 பார்த்திங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 வந்து இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்க. அடுத்து பாருங்கள் 12th ஒன் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்டல் ரூல், அது எப்படியெல்லாம் பேங்கிங் வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரிசர்வ் பேங்க் வந்து நிறைய இம்பார்ட்டண்டான ரூல் வந்து இந்தியன் ரிசர்வ் பேங்க்குக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு 13 பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா, அதாவது ஆர்பிஐ பார்த்தோம், சரிங்க. ஆர்பிஐ என்ன பண்ணுது, மெயின்டைன்ஸ் அண்டு ப்ரொவைட்ஸ் ஆல் எசென்ஷியல் பேங்கிங் அண்ட் அதர் எக்கனாமிக் டேட்டா, சரியா. பணம் சம்மந்தமான எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை என்ன செய்யுது, வெளியிடுது. ஸோ அது ஓப்பன் டைப்பாக வச்சுக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து என்ன செய்யணும், போய் சேரணும்.
அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அடுத்தது 14 பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர். வங்கியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க கூட இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச பணத்தில் இருக்கக்கூடிய நிதியமைப்பில் இருக்கக்கூடிய இந்தியன் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இந்தியன் உறுப்பினராக இந்தியன் ரிசர்வ் வங்கி என்ன செய்யுது, செயல்படுது. அதாவது வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஒன் ஆஃப் த மெம்பராக வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 15.1 இது என்ன, பேங்கிங் ஆப்டிசமன் ஸ்கீம். சரியா. வங்கிகளுடைய குறிப்பாயம்னு சொல்லக்கூடிய, அதாவது குறை தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரியா. ஆப்யூட்ஸ்மேன் அப்படின்னா குறிப்பு, அதாவது குறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்தியன் ரிசர்வ் வங்கி வந்துட்டு 1995 பேங்க்கில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து தீர்க்கிறதுக்காக இங்கே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் வங்கிக்கு வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் அதை என்ன பண்ணுவோம், அப்பீல் பண்ணுறதுக்கான வங்கிகள் குறை தீர்ப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்து இதன் மூலமாக ஆன்லைனில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது பார்த்து அதை வந்து என்ன செய்யும், டீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 16 வந்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் கோட்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய வங்கி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நெறிமுறைப்படுத்துறது அல்லது எவாலுவேஷன் பண்ணுறது. ஸோ இது வந்து வங்கிகளுடைய திறன் இருக்கு இல்லையா, இது வந்து மெஷர் பண்ணக்கூடிய வேர்ல்டு லெவலில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மதிப்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட் கொடுப்பாங்கள்ல, கிரேட் கொடுப்பாங்கள்ல, ஸோ அது சம்மந்தமானது. ஸோ இந்த மாதிரியாக கிட்டத்தட்ட ஒரு 16 வழிகளில் வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன செய்யுது, ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் வந்து 6.5.2ல் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஓகே, அதாவது என்னென்னா கடன் கட்டுப்பாட்டு அளவுகள்னு சொல்லுவாங்க தமிழில். கடனை வந்து எப்படியெல்லாம் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் பாருங்கள், இப்படிலாம் பேங்க் வந்து கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ், கடன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது இல்லையா, ஸோ அதை எப்படி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கிளியராக சென்ட்ரல் பேங்க்கும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் வி ஆர் கோயிங் டு சி credit control measure. Credit control measure is a primary method of the available the central bank of realize the objects of monetary management. And there are two types of classification of credit control measurement. First one general and another one is selective credit control. First we will see about the quantities, general quantities. Okay, the first one பாருங்கன்னா bank rate, open operation, variable cash reserve. So bank rate qualities is nothing but quantitative credit control measurement. One is a bank rate, open market operation and variable cash reservation. Bank rate policy is nothing but which is central bank rediscount is eligible ரீசெட்டில்மெண்ட். சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்களோட எலிஜிபிள் செக்யூரிட்டிஸை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ செஞ்சுக்கிறாங்க பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் ஆஃப் த கண்ட்ரி. அண்ட் யூஸ்வலி த லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசர்வ் ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடி அபவுட் த ஃபங்க்ஷன். ஸோ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ஆஃப் த பேங்க் ரேட் இஸ் ஹையர் தென் த மார்க்கெட். பேங்க் ரேட் வந்து மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ வாட்ஸ் கண்ட்ரோல் இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து கடன் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. அப்போ என்ன ஆகும்னா டெபாசிட்டையும் பேங்க் ரேட்டை அதிகப்படுத்தினாங்கன்னா கமர்ஷியல் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுக்கக்கூடிய டெபாசிட் ரேட்டும் அதிகமாகும் இல்லையா. அப்போது அவங்க பணத்தினுடைய அந்த கமர்ஷியல் பேங்க் இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட். அப்போ பாரோவர்ஸ் வந்து நம்ம போய் ஏதாவது என்ன பண்ணுவோம், கடன் கிரெடிட் அந்த அமௌண்ட் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தினா கிரெடிட் ஹஸ் பின் கண்ட்ரைட் அஸ் கான்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ த பேங்க் ரேட் இஸ் நத்திங் பட்
சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐட்ட கொடுக்கக்கூடிய டெபாசிட் அதிகமாகும். அப்போது ஆர்பிஐயில் போய் கொடுத்ததுக்கப்புறமா இவங்கிட்ட கிரெடிட்டுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ அட் த சேம் டைம் இவன் என்ன பண்ணுவான், கமர்ஷியல் பேங்க் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ பாரோவர்ஸ் போய் நம்ம ஏதாவது வாங்குவோமா, கடன் வாங்குவோமா, வாங்க மாட்டோம். ஸோ டிஸ்கரேஜ்டு பாரோயிங்ஸ். ஸோ த கிரெடிட் ஹஸ் பின் கண்ட்ரைட் பை கான்ட்ராக்ஷன். Okay, so the bank rate is nothing but rated its central bank rediscount is eligible securities. சிச்சுவேஷனை பொறுத்து அதிகப்படுத்தவோ பேங்க் ரேட் அதிகப்படுத்தவோ குறைக்கவோ செய்வாங்க. இப்போது நாட்டில் கடன் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம், மணி சப்ளை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறப்போ பேங்க்கில் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பேங்க் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. பேங்க் ரேட்டை அதிகப்படுத்துனாங்கன்னா இப்போ ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் அவங்ககிட்ட டெபாசிட் பண்ணுறது வந்து அதிகமாகும். அதான் அர்த்தம். சரியா? கமர்ஷியல் பேங்க்கெல்லாம் ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா கமர்ஷியல் பேங்க் கையில் பணமே இருக்காது, மக்கள்கிட்ட கடன் கொடுக்கறதுக்கு. இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் போடுவான். அப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்போது கன்சியூமர்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அப்போ கடன் தொகை குறைஞ்சி போயிடுது. சரியா? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இஸ் பையிங் அண்ட் செல்லிங் வாஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் மணி மார்க்கெட். ஓகே, மணி மார்க்கெட்டில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் வாங்குறதும் விற்கிறதும் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். எந்த சிச்சுவேஷனில் பை பண்ணுவாங்க, எந்த சிச்சுவேஷனில் செல் பண்ணுவாங்க, தட் இஸ் வாட் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். This is what I mean narrow sense. And the next one in a broad sense, it not only a buying and selling of government securities but also other proper eligible securities. It's eligible securities அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கும். அதாவது எந்த சிச்சுவேஷனில் பை பண்ணுவாங்க ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னா, ஒரு குறுகிய கால அளவில் பார்க்கும்பொழுது ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆனது ஒரு பொது சந்தையில் எந்த கடன் பத்திரங்களை வெளியிடுறதும் திரும்ப வாங்கிக்கிறதும் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெளிச்சந்தையில் ஏற்படக்கூடிய நடவடிக்கைகள். இன்னும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லணும்னா சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன செய்யணும், கடன் பத்திரங்களை மட்டும் இல்லாமல் ஸோ எந்த சிச்சுவேஷனில் வாங்குவாங்க, எந்த சிச்சுவேஷனில் செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் என்ன அப்படின்னா தனியார் இருக்காங்க இல்லையா, அதாவது ப்ரைவேட்டர்ஸ். ஸோ அவங்கள்ட்டையும் தனிநபர்கள்கிட்டையும் வரக்கூடிய கடன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ரொட்டேஷனில் கடன் பணமும் குறையும். அதே சமயம் என்ன ஆகும் அப்படின்னா பணத்தில் இருக்கக்கூடிய பணவீக்கம் அந்த இடத்துல என்ன செய்யும், குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரிசர்வ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகே, ஒன் இஸ் அ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் அனதர் ஒன் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இட்ஸ் கண்ட்ரோல் கிரெடிட். அதாவது கேஷ் ரிசர்வ் அப்படிங்கிறது ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம நாட்டில் கடனை கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய டூ மச் ஆஃப் கிரெடிட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஹார்ம்ஃபுல் தான் இல்லையா, அது வந்து நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதான். சரியா? ஸோ இந்த ரேஷியோ வந்து அதிகப்படுத்துறது. ஸோ அண்ட் அதர் சைட் பாரு, இருக்கிற எல்லா பணத்தையும் கடனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு பேங்க்கிட்ட இருந்தால் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட அளவு பேங்க்கில் வந்து என்ன செய்யணும், இருப்பு வச்சுருக்கணும். சரி, அந்த ரொக்க இருப்பு விகிதம் வந்துட்டு குறையும் போது கடன் அளவை வந்து குறைக்கணும். ஸோ அதுக்காக வங்கிக்கிட்ட அதாவது பேங்க் கிட்ட என்ன செய்யும், கூடுதலாக பணம் உள்ள சூழ்நிலையில் இவங்க அவங்க தேவைக்கு அதிகமான கடன் பணத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எக்கனாமிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் இல்லையா. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த தேவைப்படுகிற அந்த சமயத்தில் அந்த மணி சப்ளை வந்து என்ன செய்யும் அப்படின்னா குறைவாக தான் இருக்கும். ஸோ இதனால் சென்ட்ரல் பேங்க்கினுடைய விகிதம் வந்து என்ன செய்யும், ரேட் ஆஃப் ரேஷியோ வந்து என்ன செய்யும், குறையும். சரியா? பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கிரெடிட்டை வந்து குறைக்கிறாங்க. ஸோ இன் திஸ் வேரியபிள் கேஷஸ் ரேஷியோ ஜெயம் கின்ஸ் அண்ட் இட் வாஸ் ஃபாலோடு பை அமெரிக்கா தான் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்குன்னா டு மெயின்டைன் த commercial bank has to maintain resource by based on the demand deposit and fixed deposit. கிரெடிட் லிமிட்டை மக்கள் கொடுக்கறது ரொம்ப அதிகப்படுத்தணும், அதாவது பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமையில்
increases the over the reserve ratio. Actually, this variable cash reserve ratio was suggested by J.M. Keynes and it was followed by America. அமெரிக்காவில் தான் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்குன்னா to maintain commercial bank has to maintain resource based on their demand deposit on fixed deposit. ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் அந்த பேங்க்கில் என்ன ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, டிமாண்ட் டெபாசிட் இருக்குது, அதை பொறுத்து தான் ஆர்பிஐ கிட்ட ரிசர்வில் வச்சுருப்பான். தட் இஸ் கால்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகே, இஃப் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் ஹை, அப்போ கிரெடிட் எப்படி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இட் மே பி எக்ஸ்பெக்டட் இன் 1 mark question. The cash ratio is high, the credit reserve is low. Cash increase the cash reserve ratio. If the cash reserve ratio is high, அப்போ credit எப்படி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். If cash reserve ratio is high, the credit limit is low. சரியா, cash reserve lower இருந்தால் credit will be high, credit will be low means cash reserve is low. Okay, and next one is statutory liquidity. சரியா, is have maintain the has to maintain the form of cash gold approved security. அதாவது பணமாக மட்டுமே ஆர்பிஐட்ட கொடுக்க முடியாது, கேஷ் பில் அல்லது நகையாகவோ செக்யூரிட்டி பில்லாகவோ கொடுக்கணும். சரியா, the 3 things are quantity of credit control, that is bank ratio, open market, அதாவது கேஷ் கோல்ட் ஆர் அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ். பணமாக மட்டுமே ஆர்பிஐட்ட கொடுக்காம கேஷாவோ கோல்டாவோ செக்யூரிட்டிஸாவோ அவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஸோ there are 3 things in quantitative credit control, that is bank rate, open market operation and cash reserve, varying cash reserves. Okay, qualitative credit control is ஒரு 6 points இருக்குது. we will see rationing of credit. The oldest method of credit control and it's followed on Bank of England in 18th century. The purpose என்னன்னா, credit is granted by commercial banks in 2 ways. 2 வகையில் கடன் கொடுக்கறதுன்னு வச்சுருக்கான். ஒன்று என்னென்னா variable portfolio selling, variable capital acceleration. Okay, what are the 2 types here children? Variable portfolio ceiling, variable capital asset ratio. Variable portfolio ceiling என்னன்னா maximum amount of loans and advances of every commercial, ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் எவ்வளோ மேக்ஸிமமாக ஒருத்தருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கலான்னு சொல்கிறதுக்கு பேர் போர்ட்ஃபோலியோ சீலிங். கேபிட்டல் அசட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா பேங்க் should have to the total asset of the banks. Okay, capital of the commercial bank, ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்குடைய அசப்ஷன் டோட்டலி ஈக்குவலாக இருக்கணும், கேபிட்டலும் அசட்டும் ஈக்குவலாக இருக்கணும். டைரக்ட் ஆக்ஷன்னா இப்போ கடன் கொடுக்கும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது எகென்ஸ்ட். ஓகேவா, தி சென்ட்ரல் பேங்க் அதாவது மே ரெஃப்யூஸ்டு கிராண்ட் டிஸ்கவுண்டிங் ஃபெசிலிட்டி டு சேல்ஸ் ஒன். ஒரு சிலருக்கு மட்டும் கடன் தொகையை வட்டி கூடுதல் குறைக்கிறதோ இதெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் சிமிலர்லி எக்ஸிஸ்டிங் பாரோவிங் ஆர் ஃபவுண்ட் டு பி எக்ஸசிஸ்ட் கேபிட்டலிசம், அவன் கொடுக்கக்கூடிய கேபிட்டலிசம் விட அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. சரியா, எக்ஸிஸ்டிங் பாரோவிங்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி, அவன் கொடுக்கக்கூடிய கேபிட்டல் ரிசர்வ் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் மணி பாரோட். ஓகே, இப்போ கமர்ஷியல்னால் ஆர்பி கிட்ட மாதிரி வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு கொடுப்பாங்க. மாரலைசேஷன் இஸ் they are the RBI advice and request to follows request. ஒரு கடன் கொடுக்கும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எவ்ரி கமர்ஷியல் பேங்க் ஹாவ் டு ஃபாலோ இட். தட் இஸ் வாட் மாரலைசேஷன். பப்ளிசிட்டி, த பப்ளிசிட்டி இஸ் ஒவ்வொரு பேங்க்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா effective public opinion is created in a favor. ஒவ்வொரு பேங்க்கினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பப்ளிக் கிட்ட பப்ளிஷ் பண்ணுறது. சரியா, திஸ் ஒன் ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் we are taking, if you are going to purchase a 2-wheeler, அப்போது நமக்கு கொஞ்சம் பணம் கச்சோம் இல்லையா,
முன்பணம் கட்டுறோம். அப்போ மிச்சம் பணத்தை வந்து இஎம்ஐயை கட்டுறோம். அந்த முன்பணங்கிறது தான் டவுன் பேமெண்ட். அந்த டவுன் பேமெண்ட்டை அதிகப்படுத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்டு இஎம்ஐ வந்து என்ன ஆகும், மந்த்லி குறைஞ்சி போயிருமா. தட் இஸ் வாட் கன்சியூமர் கிரெடிட். த டவுன் பேமெண்ட் ரைஸ் and installment is reduced. Next one, changes in marginal requirements on security loans. This is changes in the margin requirement on security loan. The system is mostly followed in அப்படின்றாங்க. அதாவது these are the some of the measures of us credit control measures பார்த்தோம். That is what are the counts of credit control measures. One, changes in marginal requirement on security loans. அதாவது இது வந்து நிறைய நாடுகள் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கூட இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏல அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அந்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தில் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் கடன்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமெரிக்கானுடைய 1934 வந்துட்டு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1934 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் அஸ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். தட் இஸ் வாட் ஆர் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் credit control measures. One is the quantitative, qualitative. Quantitative la bank rate, open market operation, variable cash reserve. Ratio of credit வந்து direct option, moral cession, publicity, regulation of consumer credit and marginal requirements. So bank rate என்றது rated by central bank re-discount is eligible security. Open market operation buying and selling of government security. Variable cash reserve ratio அப்படின்றது ரெண்டு பார்த்தோம் இல்லையா, certain and unliquid ratio. சரியா? And these are the select. So these are the ratio of credit control. Okay. இதுதான் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து இந்த கடனை வந்து எப்படியெல்லாம் ரெண்டு வகையில் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு வந்து கடன் அளவு வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இன்னொன்று கடனுடைய தன்மையை வந்து என்ன செய்யுது அப்படின்னா கட்டுப்படுத்தக்கூடிய மெஷர்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பார்த்தா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் அனதர் ஒன் இஸ் 6 பாயிண்ட். ஓகே.